தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் என்றைக்குமே எவர் கிரீன்னு வந்து சொல்லலாம். கிழக்கு சீமை, எட்டுப்பட்டி ராசா, 16 வயது நிலை, இது மாதிரியான சில கிராமத்து படங்கள் வந்து இன்றைக்கி கேட்டால் கூட நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே ட்ராவல் ஆகிறது மாதிரி நமக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் ஆகிடும். அது மாதிரி சில முக்கியமான படங்களில் வந்து நடித்த பெருமை ராமராஜன், ராஜ்கிரண் இந்த வரிசைகளில் நடிகர் வந்து நெப்போலியனுக்கும் வந்து உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மிக வறுமையான குடும்பத்தில் வந்து பிறந்து வளர்ந்து படிப்படியாக வந்து ஒரு நடிகனாக வந்து முயற்சி பண்ணி நடிகனாகி வில்லன் நடிகனாக நடித்து குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து ஹீரோவாக நடித்து அதுக்கப்புறமும் வந்து அரசியலுக்குள்ளே போய் அதில் தவிர்க்க முடியாத வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு அமைச்சராகி அதுக்கப்புறமும் அரசியல் சினிமா ரெண்டையும் வந்து விட்டுட்டு தன்னுடைய பையனுக்காக தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்ட வந்து ஒரு மனுஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் நெப்போலியன் சார்கிட்ட கேட்டால் இதில் என்னங்க அர்ப்பணிப்பு, என் பையனுக்கு நான் வந்து பண்ணுறேன், நான் மற்ற யாருக்கும் வந்து பண்ணலையே, என் பையனை நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும், ஒரு அப்பாவாக என் கடமையை வந்து செய்கிறேன். எல்லாருமே வந்து இது மாதிரி ஒரு அப்பா கிடைக்காது வைக்காதுன்னு வந்து உலகம் முழுக்க இருந்து வந்து சொல்கிறப்ப கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் நான் என் கடமையை தானே செய்கிறேன்னு ரொம்ப யதார்த்தமாக வந்து பேசுகிறாரு. சோஷியல் மீடியாவில் இப்போ நடிகர் நெப்போலியனுடைய பையன் தனுஷ்க்கும் திருநெல்வேலியை சேர்ந்த பொண்ணு அக்ஷயாவுக்கும் நடந்த அந்த மேரேஜ் தான் பயங்கர வந்து பேசுபடும் பொருளாக வந்து மாறி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நெப்போலியனுக்கு 2 பையன். மூத்த பையன் தனுஷ், 2வது பையன் குணால். மூத்த பையன் தனுஷ் வந்து அதாவது இந்த தசை சிதைவு நோயால் வந்து பாதிக்கப்பட்டவர். அவரால் எழுந்து நடக்க முடியாது, வீல் சேர்லேயே தான் வந்து இருக்க முடியும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவரால் வந்து வீல் சேரில் இருந்தபடி தான் வந்து இயங்க முடியும். இந்த நேரத்தில் இவருக்கு வந்து இந்த திருமணம் வந்து தேவையா? நெப்போலியன் வந்து தான் பையனுக்காக அதாவது பணம் இருந்தால் என்ன வேணாலும் வந்து பண்ணலாம்னு இப்படி ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் யோசித்து வந்து பார்க்கணும்ல. தாம் பொண்ணாக இருந்தால் இப்படியெல்லாம் வந்து அவர் இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரா அப்படிங்கிற பல விவாத பொருள் எல்லாமே வந்து ஒரு பக்கம். ஆனாலும் அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை தனுஷை பற்றி எல்லாமே தெரிஞ்சும் அவருடைய வீடியோ எல்லாத்தையும் நான் முன்னாடியே வந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அக்ஷயா வந்து ஆரம்பத்தில் நர்ஸாக வந்து இருந்ததுனால, நர்ஸாக அவங்க பணிபுரிஞ்சதுனால தனுஷை நல்லபடியாக கேர் எடுத்து வந்து பார்த்துக்குருவாங்க அப்படின்னு நெப்போலியனும் வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் நெப்போலியன் வந்து சொல்லும் பொழுது இந்த கல்யாணம் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துச்சே, ஷிப்பில் நடந்துச்சே, இதுக்கெல்லாம் வந்து மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு. அப்போ நெப்போலியன் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா வரைக்கும் வந்து செலவாயிடுச்சு. இந்தியாவோட அமெரிக்கா காஸ்ட்லி, பட் அமெரிக்காவோட ஜப்பான் வந்து 4 மடங்கு வந்து காஸ்ட்லி. இன்னும் சொல்லப்போனால் ஜப்பானில் தமிழ் பாரம்பரியப்படி நடந்த முதல் திருமணம் வந்து நெப்போலியனோட பையனுக்கு நடந்த திருமணம் தான். ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல், அதாவது நோ காம்ப்ரமைஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணோன்னா அது யாராக இருந்தாலும் மேண்டட்ரியாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் தான். அதில் எந்த விதமான டீவியேஷன் வந்து கிடையாது. அந்த விதத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்யாணத்தப்போ உணவு முறைகளாக இருக்கட்டும், பாரம்பரியமான விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தும் வந்து நடத்தினா எப்படி வந்து நடத்துவோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து நடத்தியிருக்காரு. அதுக்காக அவர் வந்து மெனக்கிட்டதும் வந்து அதிகம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 4 மடங்கு அதிகமாகவே வந்து செலவாயிடுச்சு. ஆனால் இது எல்லாமே எங்கள் பையன் தனுஷ்காகத்தானு வந்து இது பண்ணுறப்ப அது எங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் வந்து தோணலை. நாங்கள் இன்னும் ஒரு 2 மாதம் ஜப்பானில் தான் இருக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஜனவரியில் தான் நாங்கள் அடுத்து வந்து யூஎஸ் ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அமெரிக்கா போகலாம்னு இருக்கோம். அமெரிக்கா போனதுக்கப்புறமும் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்துக்கு வந்து ஏற்றவாறு தனுஷ்க்கும் அக்ஷயாவுக்கும் மறுபடியும் வந்து மேரேஜ் பண்ணி வந்து வைக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ்க்கு ஏற்றது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு நடிகர் நெப்போலியன் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயமும் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.